வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரௌசர் பேண்ட் கட்டிங் ஒன்று ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். அதை எப்படி பண்ணணுங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மேலேருந்து 2 இன்ச்சில் ஒரு மார்க். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். இந்த 2 இன்ச்சு எதுக்காகன்னா எலாஸ்டிக் மடிச்சு அடிக்கிறது. அதுக்கப்புறமா இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு. இதுலேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே ஒரு 2 இன்ச். இது வந்து பாட்டம் அடிச்சு அடிச்சிருக்காங்க. அப்புறமா இந்த 2 இன்ச்சுக்குள்ள மார்க் இருக்குல்ல, இதில் இருந்து கரெக்டாக 13 இன்ச்சில் ஒரு மார்க். இதனுடைய லூஸ் எவ்வளவுன்னா கரெக்டாக 13 இன்ச். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த நேர் நம்ம இந்த மார்க்கை போட்டோம். இதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வளைங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு மார்க்கில் அந்த ஸ்கேல் இதை இங்கே எப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு கீழே அந்த 11 இன்ச்சில் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு வளைவாக ஒரு கோடு போடணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம். அடுத்தது இது வந்து பேக் பார்ட். இதே நான் கட் பண்ணிட்டேன். விளக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இருக்குல்ல, அதாவது மேலே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழையும் கரெக்டாக இருக்கும். இதில் என்னென்னா இதில் இருந்து லூஸ் எவ்வளோ கூட்டணும், அப்புறம் இங்கே இருந்து லூஸ் எவ்வளோ கூட்டணுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு லூஸ் அதிகமாக வைக்கணும். அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சு லூஸ் அதிகமாக வைக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கோடு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடணும். இதுதான் ட்ரௌசர் பேண்ட் கட்டிங். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.